உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் யாவருக்கும் அமிழ்த தமிழுடன் வணக்கம். இக்காணொலியில் நாம் நமது தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையர் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். உத்தமதானபுரம் வேங்கட சுப்பிரமணிய ஐயருக்கு மகன் சாமிநாத ஐயர் என்பதுதான் பெயர் விளக்கம். இதிலுள்ள உத்தமதானபுரம் என்ற அந்த ஊருக்கு அந்த பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றிய ஒரு சுவையான வரலாற்று செய்தினைத்தான் நாம் இதில் காணப்போகிறோம். குட்டி பிள்ளைங்க இருந்தீங்கன்னா நீங்களும் பாருங்கள், ஏன்னா நான் குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையர் பிறந்தது 19/2/1855. அதிலிருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி. அதாவது அப்போது தஞ்சாவூருக்கு ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு. அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய பரிவாரங்களோட அப்படியே ஊர் சுற்றி பார்க்க கிளம்பி வராரு. பல்லக்கில் வராரு, எல்லோரும் அப்படியே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுமந்துட்டு வராங்க, பரிவாரங்கள்லாம் வருது. அப்படி வரும்போது அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தஞ்சாவூருக்கு கிழக்கு பக்கத்தில் உள்ள ஒரு 15 மைல் தூரத்தில் உள்ள பாபநாசம் அப்படிங்கிற ஊர்கிட்ட வராரு. திருநெல்வேலிக்கு பக்கத்துலேயும் பாபநாசம்ன்ற ஒரு ஊர் இருக்குது, அது இல்லை, தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த பாபநாசத்தில் அவர் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்தோடனே அவருக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது. எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அங்கே ராஜா சொல்லிட்டார் இல்லையா, எல்லோரும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ராஜாவுக்கு நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்றாரு, போஜனம் பண்ணுறாரு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னே வழக்கம் போல், எங்கப்பா வெத்தலை, எங்கப்பா வெற்றிலை, தாம்பூலம் தரிக்கிறார், வெற்றிலை போடுறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வெற்றிலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே பரிவாரங்களோட அந்த ஊரில் அவர் பார்த்த இயற்கை காட்சிகள், அங்கே மக்களை பார்த்தது, அந்த மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொல்கிறாரு, ராஜாவே அதுவும் இன்றைக்கி ஏகாதசி பார்த்தேலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னது ஏகாதசியா? ஐயையோ பாவம் பண்ணிட்டேனே, பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. ராஜா ஏன் அப்படி பதறேல் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நான் சாப்பிடவே கூடாது அப்படின்னு. உடனே இன்னொருத்தர் சொல்கிறார், ஐயோ ராஜா சாப்பிடவே கூடாதா? அப்போ நீங்கள் வெற்றிலை வேற போட்டிருக்கீங்களே? ஐயோ வெற்றிலை வேற போட்டேனே, பெரிய பாவமாச்சே, பெரிய பாவத்தை பண்ணிட்டேனே, விரதம் கெட்டு போச்சே அப்படின்னு ராஜா பதறாரு. உடனே பெரியவங்கள்ட்ட கேட்குறாரு, இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் ஏதாவது சொல்லுங்கள், பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெரியவங்கள ஒரு சொல்கிறாரு, பதறாதேல் ராஜாவே, பதறாதேல், இப்போ என்ன கெட்டு போச்சு, ஒரு அக்ரஹார பிரதிஷ்டை ஒன்று பண்ணுங்கோ, அதில் 48 வீடுகளை கட்டுங்கோ, அக்கம் பக்கத்தில் உள்ள பிராமணர்களில் வேதம் படித்த பிராமணர்கள் ஒரு 48 பேரை அழைச்சிட்டு வந்தோ, அவளுக்கெல்லாம் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு, 48 வீட்டையும் கொடுத்து நிலங்களையும் அவங்களுக்கு தானமாக கொடுங்க. அப்படி கொடுத்தேன்னா இன்றைக்கி நீங்கள் செஞ்ச இந்த பாவமானது போயிடும், பஸ்பமாயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, இவ்வளவு தானா பிரமாதம், செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு உடனே இந்த இடத்துலையே நம்ம அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணால் என்ன அப்படின்னு அந்த இடத்துலையே ஒரு அக்ரஹாரம் பிரதிஷ்டை பண்ணி 48 வீடுகளை கட்டுறாரு. அக்கம் பக்கத்து ஊர்களிலேருந்து ஒரு 48 வேதம் படித்த பிராமணர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த ஆளுக்கு ஒவ்வொரு வீடு கொடுக்குறாரு. ஆளுக்கு ஒவ்வொரு நிலத்தையும் அவர் தானமாக கொடுக்குறாரு. இப்படி உத்தமமான தானம் செய்த அந்த இடத்திற்கு உத்தமதானபுரம் என்று பெயரும் வைக்கப்படுகிறது. அந்த உத்தமதானபுரத்தில் பிறந்தவர் தான், 200 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர் தான் நம்ம தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர். கதை நல்லா இருந்துச்சா? அடுத்த காணொலியில் இன்னும் சுவையான நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்துருங்கள் அமிழ்த தமிழுடன்.